Hi, Miss. This is Tora Fix and நான் உங்கள் டோரா. இப்போ நம்ம பார்க்க போகிறது சும்மனுக்கு ஒரு ஒன் ஷாட் தான். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்களும் ஜிம்மனும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. ஆனால் உங்கள் 2 பேருக்கும் இப்போ டிவோர்ஸ் ஆகிடுச்சு. டிவோர்ஸ் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது. உங்களுக்கும் ஜிம்மனுக்கும் ஒரு சில விஷயத்துலலாம் செட் ஆகாததுனால நீங்கள் மியூச்சுவலாக தான் டிவோர்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஜிம்மனுக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமே இருந்திருக்காது. நீங்கள் தான் ஜிம்மனை ஃபோர்ஸ் பண்ணி உங்களை டிவோர்ஸ் பண்ண வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜிம்மனை பார்க்கவே இல்லை. ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜிம்மனை மீட் பண்ணியிருப்பீங்க ஜிம்மனோட ஆஃபீஸில். அவனுக்கு செக்ரட்டரியாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, இந்த இன்ட்ரொடக்ஷனே போதும். இப்போ நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே ஜிம்மன் ஆஃபீஸில் இருக்க எல்லா ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கும் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கான். ஸோ அந்த பார்ட்டியெல்லாம் முடிஞ்சு இப்போ நீங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. நைட் டைம் நீங்கள் தான் காரை ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. இப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸில் நீங்கள் வீட்டுக்கும் ரீச் ஆகிடுறீங்க. காரை விட்டு இறங்கி உங்களுக்கு பக்கத்தில் பேசஞ்சர் சீட்டில் இருக்க அவங்களோட டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போது ஜிம்மன் சார், ஜிம்மன் சார் அப்படின்னு கூப்பிட்றீங்க. ஜிம்மன் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. சார், வீடு வந்துருச்சு, கீழே இறங்குறீங்களா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜிம்மன் வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்து வரான். அவன் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணியிருக்கான். நீங்கள் தான் ஜிம்மனோட காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு ஜிம்மன் வீட்டு வரைக்கும் வந்திருக்கீங்க. இப்போது ஜிம்மனோட வீட்டு முன்னாடி போய் நின்றுட்டு, ஜிம்மன் சார், கீ கார்டு, கீ கீ கார்டு பாக்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அவனோட கோட் பாக்கெட்டில் செக் பண்ணுறீங்க. ஆனால் அங்கே இல்லை. சரி, பேண்ட் பாக்கெட்லேயே செக் பண்ணுறீங்க, அங்கேயும் இல்லை. சார், கீ கார்டு இல்லை, ஆஃபீஸில் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. ஜிம்மன், இதில் நீ வேணும்னு தானே பண்ணிகிட்ருக்க? இல்லடி, நான் மறந்துட்டேன் போல். ஒரு டீப் ப்ரீத் எடுத்து விட்டு, சரி பாஸ்வேர்டாவது போட்டு வீட்டுக்குள்ளே போகலான்னு பாஸ்வேர்ட் போடுறீங்க. ஜிம்மனோட டேட் ஆஃப் பர்த் போடுறீங்க, ஓப்பன் ஆகலை. ஜிம்மனோட அம்மாவோட டேட் ஆஃப் பர்த் போடுறீங்க, ஓப்பன் ஆகலை. என்ன 2 பாஸ்வேர்டுமே ஓப்பன் ஆகலை? ஒரு வேளை என்னோட டேட் ஆஃப் பர்த் போட்டிருப்பானா? சே, என்னோடது எப்படி போடுவான் அப்படின்னு நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஒரு எசிடேஷனோட தான் உங்களோட டேட் ஆஃப் பர்த் போடுறீங்க. அது ஓப்பன் ஆகலை. எனக்கு தான் தெரியுமே, இப்போனாச்சும் என்னோட டேட் ஆஃப் பர்த் பாஸ்வேர்டாக போடுறதாச்சும். என்னோடய பர்த்டே எப்போன்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்லுவான். இவன் போய் என் பர்த்டே ஞாபகம் வச்சு பாஸ்வேர்டாக போட போகிறேன்னா? நான் அப்போவே யோசித்தேன் என்னோடது இருக்காதுன்னு. அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக கோவம் வருது. அவங்களோட டேட் ஆஃப் பர்த் பாஸ்வேர்டாக போடலன்னு சொல்லிவிட்டு அந்த கடுப்போட உங்கள் மேலே படுத்துட்ருக்க ஜிம்மனை எழுப்புறீங்க. ஜிம்மன் சார், ஜிம்மன் சார், பாஸ்கோடு என்ன? வீட்டோட பாஸ்கோடு என்ன? அவன் சைலண்ட்டாகவே இருக்கான். இங்கே பார் ஜிம்மன், நீ வேணும்னே தான் எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்குன்னு எனக்கு தெரியுது. இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், நீ எப்படியோ போகணுன்னு வாசலில் உட்காரச்சிட்டு நான் பாட்டுக்கு என் வீட்டு கிளம்பி போய் நேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அப்போ கூட அவங்ககிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஜிம்மன் அப்படின்னு நீங்கள் ஜிம்மனை எழுப்புறீங்க. ஆனால் அவனோட ஃபேஸை இன்னும் க்ளோஸ் உங்கள் நெக்கு கிட்ட கொண்டு வரான். அவனோட ஹார்ட் ப்ரீத் உங்களோட நெக் மேலே பட்டதும் நீங்கள் கடுப்பாகி ஜிம்மன் அப்படின்னு அவனை கீழே உட்கார வைக்கிறீங்க. சொல்லுடி, இப்போ நீ வீட்டோட பாஸ்வேர்ட் சொல்ல போறியா இல்லையா? சொல்கிறேன், சீக்கிரம் சொல்லு. 1 1 1 0 0 அப்புறம் சொல்லு ஜிம்மன். 0 போட்டுட்டேன், இன்னொரு 0 8 அவ்வளோதான். அப்புறம் டோரால் ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் ஆகுது. இது இவன் தெரிஞ்சு போட்டானா தெரியாமல் போட்டானா? என் பர்த்டேவே எனக்கு ஞாபகம் இருக்காது. அப்படி இருக்கும்போது நமக்கு மேரேஜ் ஆன டேட்டா ஞாபகம் வச்சுருக்க போகிறான். ஏதோ ஃப்ளூக்கில் போட்டிருப்பான் போல், ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை அவனோட ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறீங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அவனை பெட்டில் அப்படியே போடுறீங்க. அவனை படுத்துட்டான். எப்படியோ போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போக போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு மனசு கேட்கல. ரிட்டன் நீங்கள் வந்து ஜிம்மனை ஒழுங்காக படுக்க வச்சுட்டு அவனோட ஷூஸ், ஷாக்ஸ், அப்புறம் அவனோட கோட்டு, டையெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு
ஏசி போட்டு விட்டுட்டு, அவனுக்கு பிளாங்கெட் போட்டுட்டு அங்கேருந்து போறீங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. சிம்மனோட வீட்டுக்கு முன்னாடி நின்னு காலிங் பெல் ரொம்ப நேரமா அடிச்சிட்ருக்கீங்க. ஆனா டோர் ஓப்பன் ஆகல. சரின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறீங்க. காலும் பிக் பண்ண மாட்டேங்கிறான். உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. நீங்களே பாஸ்வேர்ட் போட்டுட்டு உள்ள போறீங்க. ரூம் முன்னாடி நின்னு டோர நாக் பண்றீங்க. அவன் ஓப்பன் பண்ணவே இல்ல. நீங்களே கடுப்பா டோர ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போறீங்க. அவன் ஸ்டில் தூங்கிட்டு தான் இருக்கான். அவன் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து உங்களுக்கு செம்ம கடுப்பாகி, "ஜிம் ஜிம் ம் அ ஜிம்மன் சார், ஜிம்மன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறீங்க. அவன் எழுந்து உட்காரான். "என்னடி?" "என்னவா? சார், இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு தெரியுமா? உங்களுக்கு முக்கியமான கிளையண்ட் மீட்டிங்லாம் இருக்கு சார். நீங்க என்னடா ஹாயா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு தான் கொஞ்சமா குடிக்கிறோம்னு சொல்லுது. ஆஃபீஸ்க்கு பாஸ் தான் எப்பவும் சீக்கிரமா போணும். ஆனா இங்க பாஸ் தான் எப்பவுமே லேட்டா வர்றது. என்ன சார், நீங்களே இப்படி லேட் பண்ணீங்கன்னா, அப்போ கம்பெனில இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் உங்கள எப்படி மதிப்பாங்க? இன்னைக்கு இன்னைக்கு முக்கியமான கிளையண்ட் மீட்டிங் இருக்கு சார். நீங்க என்னடான்னா தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ டைம் என்ன ஆகுது தெரியுமா? கிளையண்ட் எல்லாம் கோச்சிட்டு போயிட்டா என்ன சார் பண்ணுவீங்க? ஏன் சார் இப்படி இருக்கீங்க?" அப்படின்னு நீங்க பாட்டுக்கு படபடன்னு ஜிம்முன்னு பேசலாம் பேசிட்டே இருக்கீங்க. அப்போ ஜிம்மன் கடுப்பா, "ஸ்டாப் இட் வயன்" அப்படின்னு சடனா அவன் பேசவும், நீங்க ஃப்ளின்ச் ஆயி அப்படியே சைலண்ட் ஆயிட்டீங்க. "என்ன? இல்ல என்னன்னு கேட்டேன். நான் உனக்கு பாஸா? இல்ல நீ எனக்கு பாஸா? ம்? சொல்லு." "நீங்க தான் சார்." "அப்புறம்?" "அது என்னோட கம்பெனி. நான் எப்போ போணும், போக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். இஷ்டமா இருந்தா போவேன், கஷ்டமா இருந்தா வீட்லயே இருப்பேன். என்ன கேட்க யாருக்கு உரிமை இருக்கு? ஆ? முக்கியமான கிளையண்ட் மீட்டிங் இருக்கு. இப்படி லேட் ஆனா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறியே? இங்க பார், அவங்களுக்கு இஷ்டம் இருந்தா என் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டோம். இல்லையா தாராளமா எங்க வேணாலும் போட்டோம். அவங்களுக்கு நான் வேணுன்றதுனால தான் என்னை தேடி தேடி வராங்க. ஸோ நான் இன்னைக்கு அட்டெண்ட் பண்ணலனாலும் கால் பண்ணி ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டா கூட அவங்க நாளைக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? சும்மா வந்து காதுகிட்ட கத்திட்டு இருக்காத. காலையிலே கடுப்பாகுது. நீ ஒன்றும் என் பொண்டாட்டி இல்ல. நீ சொல்றது கேட்கறதுக்கு. என்னோட செக்ரட்டரி தானே. நான் சொல்றத மட்டும் நீ கேளு. 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணு. நான் வந்துடுறேன். அப்படின்னு சொல்றான். நீங்களும் கடுப்பா கீழ போய் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஆஃப்டர் 20 மினிட்ஸில் ஜுமன் கீழே வரான். வந்தவன் டைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே, "போலாமா? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலையா? மார்னிங்கில் சாப்பிட்றதில்ல." எப்போத்துலேருந்து?" அப்படின்னு நீங்கள் கேட்டதும் ஜுமன் உங்களை பார்க்குறான். "போ போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கார் கிட்ட தான் போகிறீங்க. ஜுமனும் காரில் ஏறுறான். நீங்கள் தான் ட்ரைவ் பண்ணுறீங்க. அந்த டிரைவிங்கே ரொம்ப சைலண்ட்டாக போயிட்டுருக்கு. எப்படியோ ஆஃபீஸ்க்கு ரீச் ஆயிட்டீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜுமன் செம்ம கடுப்பா யார்கிட்டயோ ஃபோனில் கத்திக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஜிமினியை தான் பார்த்துட்ருக்கீங்க. அவன் ஃபோனை கட் பண்ணிவிட்டு, "எனக்குன்னு எங்கேருந்து தான் வருதுங்களோ தெரியல. சொல்கிற ஒரு விஷயத்த கூட ஒழுங்காக செய்கிறதில்ல. நான் ஒன்று சொன்னால் அவனுக்கு ஒன்று செய்கிறானுங்க. ச்சே!" அப்படின்னு கடுப்பா அவன் உட்கார்றான். "வயன், சார், எனக்கு காஃபி கொண்டு வா." அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஆல்ரெடி ஜிம்மன் டேபிள் மேலே இருக்க அவன் குடித்த 4 கப்பை பார்க்குறீங்க. "என்ன? போய் காஃபி கொண்டு வான்னு சொன்னேன்." "சார், ஆல்ரெடி 4 கப் குடிச்சிருக்கீங்க. அ இதுக்கப்புறமும் காஃபி வேணுமா?" "சொன்னத மட்டும் செய்." அப்படின்னு சொல்றான். நீங்களும் வேற வழி இல்லாம சைலண்ட்டா போயிட்டீங்க. நீங்க லிஃப்ட்ல போயிட்டு இன்னைக்கு ஜிம்முன் நடந்துக்கிட்டது எல்லாமே பார்க்குறீங்க. அவன் இப்போலாம் ரொம்பவே கோவப்படுறான். நெறைய வார்த்தைங்க யூஸ் பண்றான். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதில்லன்னு வேற சொல்றான். அதுவும் இல்லாம இப்போ நெறைய காஃபி குடிக்கிறான். ஆல்ரெடி அவன் 4 கப் குடிச்சிருக்கான். அவனுக்கு காஃபி குடிக்கிற பழக்கமே கிடையாது. ஆனா இப்போ அவன் ஆல்ரெடி காஃபி குடிச்சது மட்டும் இல்லாம அகைன் 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 அவன் காஃபி கேட்டுக்கிட்டே இருக்கான். உங்கனால அவன்கிட்ட "எதுக்கு காஃபி குடிக்கிறீங்க? சாப்பிடலாம்ல" அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. ஆனா உங்களால அத சொல்லவும் முடியல. பிகாஸ் இதனால தான் உங்களுக்கு பாஸ்ட்ல உங்களுக்கும் ஜிம்முக்கும் டிவோர்ஸே ஆகியிருக்கும். நீங்க அத தான் நெனச்சு பார்க்குறீங்க. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மட்டும் போலாம். ஒன் ஃபைன் டே ஜிம்மன் நார்மலா வர டைமை விட இன்னைக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. அவன் வீட்டுக்கு வரவே இல்ல. நீங்க ஜிம்முக்கு கன்டினியூஸா கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா அவன் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் ஸ்விட்ச்ட் ஆஃப்னு வருது. அவனுக்கு என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு ரொம்ப பதட்டமாயிட்டீங்க. பயந்துட்டீங்க. அவங்களோட கால பிக் பண்ணாம இருந்ததே கிடையாது. ஆனா இப்போலாம் ரீசென்ட் டேஸா ஜிம்மன் கொஞ்சம் வியர்டா நடந்துக்கிறான். அது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. உங்களோட காலையும் பிக் பண்ணாம இப்போ ஸ்விட்ச் ஆஃப் வேற பண்ணிட்டான். உங்களுக்கு இன்னும் கடுப்பாகுது. இப்போ அவன் நல்லா இருக்கானா இல்லையா? அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா? அவன் நல்லா இருக்கானா? சேஃபா இருக்கானான்றது உங்களுக்கு தாட் ஓட்டிக்கிட்டே இருக்கு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிம்மன் வீட்டுக்கு வரான். "ஜிம்மன், எங்க போன? உனக்கு நான் எத்தனை டைம் கால் பண்ணுறது?" "வயன், ஆல்ரெடி நான் கொஞ்சம் மைண்ட் அப்செட்டில் இருக்கேன். எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். "இல்லை ஜிம்மன், எதுவாக இருந்தாலும் இப்போவே பேசலாம்.
உனக்கு என்னதான் ஆச்சு? ஆ? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கொஞ்ச நாளா நீ ஆளே சரியில்ல. என்ன அவாய்ட் பண்ற, இக்னோர் பண்ற. நான் என்ன பேசினாலும் என்கிட்ட சண்டை போடுற. இப்போ கால் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிற. எத்தனை டைம் கால் பண்றேன். உனக்கு என்னவோ ஏதோ ஆயிடுச்சுன்னு எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? கொஞ்ச நேரம் ரிங் போயிட்டு இருந்துச்சு. சடனாக கால் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு பயமாக இருக்காதா ஜெமன்? ஏன் ஜெமன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? நான் நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? உன்னை இப்போ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்குது. கொஞ்சம் முக்கியமான வேலையாக இருந்தேன். அதனால தான் கால் பிக் பண்ண முடியல. அது என்ன ஜெமன்? இல்லை, இதுக்கு முன்னாடி ஃபெயில் இருந்தாலும் காலை பிக் பண்ணிவிட்டு நான் ஃபெயிலியாக இருக்குன்னு சொல்லுவேல, அந்த மாதிரி இப்போ சொல்லியிருந்தா நான் இவ்வளோ யோசிச்சிருக்க மாட்டேனே. இவ்வளோ இவ்வளோ பயந்துருக்க மாட்டேல ஜெமன். ஏ- ஏன் ஜெமன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இதுதாண்டி, இதுதான் எனக்கு பிரச்சனை. ஹம், புரியல. இப்போது லவ்ன்ற பேரில், கேருன்ற பேரில் என்னை டார்ச்சர் பண்ணுற பற்றியா? இதுதான் இதுதான் எனக்கு பிரச்சனை. நான் ஒன்றும் குழந்தை இல்லை வயன். எனக்கு வீட்டுக்கு வர தெரியும். நான் எப்போ வரணும், எப்போ வரக்கூடாது, என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன ட்ரெஸ்ஸு போடணும், என்ன போடக்கூடாது, எப்போ தூங்கணும், எப்போ சிரிக்கணும், இப்படிலாம் நீ சொன்ன மாதிரி என்னால் செய்ய முடியாது வயன். புரியுதா? எனக்கு 29 வயசு ஆகுது. என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் வயன். கேர்ன்ற பேரில் என்னை டார்ச்சர் பண்ணாத. இப்போல்லாம் வீட்டுக்கு வரணும்னு நினச்சாலே எனக்கு அப்படியே வெறுப்பாக இருக்கு வயன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். சும்மா பேசினது நினச்சி உங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. என்ன இது? நம்ம அவன் மேலே ஒரு அக்கறையோட தானே கேட்குறோம். ஆனால் அதுவே அவனுக்கு வெறுப்பாக இருக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டீங்களோன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இப்படியே தான் டேஸ் ஸ்கிப் ஆகி இருந்திருக்கும். உங்களுக்கும் ஜிம்முனுக்கும் இதனாலே நிறைய பிரச்சனை. ஸோ உங்களோட லவ் தான் ஜிம்முனுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு தெரிய வரும்போது நீங்கள் அவனை டிவோர்ஸ் பண்ணுறது தவிர வேறு வழி இல்லைன்னு நீங்கள் அவனை டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக ஜிம்முன் கிட்ட பேசுகிறீங்க. ஆனால் அவன் டிவோர்ஸ் பண்ணலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நீங்கள் இல்லை, நீ சந்தோஷமாக இருக்கணும்னா நான் அவன் கூட இருக்கக்கூடாது ஜிம்மன். நீ என்னை டிவோர்ஸ் பண்ணியே ஆகணும்னு அவனை ஃபோர்ஸ் பண்ணி ஜிம்மனை டிவோர்ஸ் பண்ண வச்சுருப்பீங்க. அவனும் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருப்பான். ஸோ இதெல்லாமே தான் யோசித்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போது நீங்களும் காஃபி வாங்கிட்டு ஜிம்மன் கிட்ட கொடுக்குறீங்களா? ஜிம்மனும் எதுவும் பேசாமல் அதை வாங்கி குடிக்கிறான். ஸோ இப்படியே தான் ஒரு ஃபியூ மந்த்துக்கு ஸ்கிப் ஆகுது. ஒன் ஃபைன் டே ஜிம்மன் கிட்ட இருந்து உங்களுக்கு மெசேஜ் வருது. நீங்கள் அதை எடுத்து பார்க்குறீங்க. ஒயன், இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன். ஏதாவது முக்கியமான மீட்டிங்காக இருந்தாலோ, இல்லை வேறு ஏதாவது கிளைண்ட்டை மீட் பண்ணுறதா இருந்தாலும், அது எல்லாமே நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிவிடு. என்னால் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வர முடியாது. நீ ஆஃபீஸை டேக் ஓவர் பண்ணிக்கோ. அப்படி ஏதாவது முக்கியமான ஃபைலை சைன் பண்ணுற மாதிரி இருந்தால் நீ வீட்டுக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பான். நீங்களும் ம் ஓகே சார் அப்படின்னு ஜஸ்ட் ரிப்ளை அதை மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுருப்பீங்க. ஏன் எதுக்குன்னு என்ன கேள்வியுமே கேட்டிருக்க மாட்டீங்க. நிச்சயமான எதுவும் சொல்லாமல் ஃபோனை கட் பண்ணிகிட்ருப்பான். அதாவது அவன் ஆஃப்லைன் போயிட்டுருப்பான். ஸோ இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. அப்போது ஜிம்மனோட ஃபோன் கண்டினியூஸாக ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. ஜிம்மனும் கடுப்பாக்கி அந்த ஃபோன் எடுக்கிறான். ஹலோ, சொல்லு மீரா, என்ன பிரச்சனை? சார், இன்றைக்கி முக்கியமான ஒரு ஃபைல் கிளைண்ட் கிட்ட கொடுக்கணும். அதில் நீங்கள் சைன் பண்ணணும். நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரவே இல்லை சார். அதான் சைன் பண்ணணும். அது கேட்க தான் சார் கால் பண்ணேன். ஒயன்கிட்ட ஃபைல் கொடுத்து அனுப்பு. அவள் வீட்டுக்கு கொண்டு வருவா. ஆ ஓகே சார். சார் ஒரு நிமிஷம். என்ன? உங்களுக்கு உடம்பு முடியலையா? ம் ஆமாம். ஹாஸ்பிட்டல் போனீங்களா? இல்லை, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நேராக மீரா உங்ககிட்ட தான் வரா. மேம். ம் சொல்லு மீரா. இந்த ஃபைல் ஜிம்மன் சார் உங்களை வீட்டுக்கு கொண்டு வர சொன்னார். ஓகே, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறீங்க. மேம் ஒரு நிமிஷம். சொல்லு மீரா. ஜிம்மன் சார் வாய்ஸே சரியில்லை. அவருக்கு ஏதோ உடம்பு முடியலன்னு நினைக்கிறேன். நீங்கள் போகும்போது ஏதாவது கிளினிக்கில் டேப்லெட் மட்டும் வாங்கிட்டு போகிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஜிம்மன் வீட்டுக்கும் ரீச் ஆகிட்டீங்க. காலிங் பெல் அடிக்கிறீங்க. ஆனால் நோ ரெஸ்பான்ஸ். ஸோ நீங்களே பாஸ்வேர்ட் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஜிம்மன் ரூம் டோரை நாக் பண்ணுறீங்க. அவன் ஓப்பன் பண்ணல. ஸோ உள்ளே போகிறீங்க. ஜிம்மன் படுத்துட்ருக்கான். ஜிம்மன் சார் அப்படின்னு கூப்பிட்டதும் ஜிம்மன் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். சொல்லுவேன், இதில் உங்களோட சைன் வேணும். ஃபைல் வீட்டுக்கு கொண்டு வர சொன்னதா மீரா சொன்னான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்துக்க முடியாமல் எழுந்து உட்காடுறான். நீங்கள் ஜிம்மனை பார்க்குறீங்க.
உங்களுக்கு நல்லாவே தெரியுது அவனுக்கு உடம்பு முடியலன்னு. பட் நீங்க பெருசா எதுவுமே கேட்டுக்கல. அவனும் எழுந்து உட்கார்றான். உட்காந்து சைன் பண்ணிட்டு உங்ககிட்ட குடுக்குறான். நீங்களும் தேங்க் யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக போறீங்க. அப்போ ஜிமன், "நீ ரொம்ப மாறிட்ட வயன்" அப்படின்னு சொன்னதும் நீங்க அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறீங்க. "சார்?" "ஆமா வயன், நீ ரொம்ப மாறிட்ட. இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு ஏதாவது ஒன்றுனா துடிச்சு போயிடுவேன். ஆனா இப்போ உன் கண்ணு முன்னாடி நான் உடம்பு முடியாம படுத்திருக்கேன்னு தெரிஞ்சும் நீ உன் வேலை முடிஞ்சது கிளம்புற பாத்தியா? ரொம்ப மாறிட்ட." அப்போ நீங்க லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, "நான் மாறல சார். என்ன சில பேர் மாத்திட்டாங்க. அப்படி இருந்தா தான் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குதே. என்ன பண்றது? நான் போயிட்டு வரேன் சார்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக போறீங்க. தப்பு தான்டி. தப்பு தான். அன்னைக்கு அந்த வார்த்தை சொன்னதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ரெக்ரெட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன் அப்படி சொன்னோன்னு. முடியலடி என்னால. முடியல அப்படின்னு சொல்லிட்டான். உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சடனா அவன் பேசிட்டு இருக்கும்போதே அவனுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. அவன் ஸ்பீடா ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு வாமிட் பண்ணிட்டுருக்கான். இவ்வளோ நேரம் அவன் முன்னாடி நீங்க எதுவுமே கண்டுக்காத மாதிரி சைலண்ட்டா நின்னுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா, இவன் இவ்வளோ கஷ்டப்படுறத பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட்டெல்லாம் கூட நீங்க இருப்பீங்க. இல்ல ஜிம்னோட பேரண்ட்ஸ் இருப்பாங்க. இப்ப நீங்களும் இல்ல, ஜிம்னோட பேரண்ட்ஸும் இல்ல. அவன் தனியா இருக்கான். அவன் தனியா பார்த்துக்கிறான். வீட்ல மெய்ட் கூட இல்ல. அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு உங்களுக்கு எதுவுமே தெரியல. ஸோ இதெல்லாம் யோசிச்சு உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுட்டு நின்னுட்டுருக்கீங்க. அவனும் ரிட்டர்ன் வந்து அவனோட மவுத்தெல்லாம் டவல் வச்சு தொடச்சிட்ருக்கான். ம் "நீ போ வயன்" அப்படின்னு சொல்றான். உங்களுக்கு அங்கேருந்து போக மனசே இல்ல. அவன் சைலண்ட்டா படுக்குறான். நீங்களும் எதுவும் பேசாம அங்கேருந்து போறீங்க. அவன் லைட்டா பெயினோட ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு படுத்துக்கிட்டான். அவனுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. என்னடா இது! என்னதான் நம்ம மேல கோவம் இருந்தாலும், நம்ம புருஷன் ஒரு காலத்துல அவ நம்மள லவ் பண்ணியிருக்கா. ஆனா, அதெல்லாம் அவ பெருசா கண்டுக்கவே இல்லையே! அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. பட் பெருசா கண்டுக்காம அவனும் படுத்துட்டான். நீங்க போயிட்டு கொஞ்ச நேரத்துல ரிட்டர்ன் மேல வரீங்க. அவன் டோர் ஓப்பன் ஆகுற சவுண்ட் கேட்டு திரும்பி பார்க்குறான். உங்க கையில ஃபுட் பிளேட்டோட நின்னுட்டுருக்கீங்க. ஜிம்மனுக்கு அந்த பெயின்லயும் லைட்டா ஸ்மைல் பண்றான். நீங்க உள்ள போயிட்டு, "உனக்கு ஃபீவரா இருக்குன்னு தெரியுது. நீ ஏதோ சாப்பிட்டுருக்க மாட்டேனோ தெரியுது. அதான் உனக்காக குக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். எழுந்துரு, சாப்பிடுங்க." அப்படின்னு சொன்னதும், அவனும் எழுந்து உட்கார்றான். இப்போ ஃபுட் சாப்பிட்டா அகைன் வாமிட் வர மாதிரி இருக்கும். அதனால நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சூப் வச்சிருக்கேன். இது குடிச்சா சீக்கிரம் ஃபீவர் சரியாயிடும். இத குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிபன் கிட்ட குடுக்குறீங்க. அவனும் வாங்கி குடுக்குறான். அவன் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம், அத நீங்க வாங்கி சைட்ல வச்சுட்டு, அ ஹாஸ்பிட்டல் போனீங்களா? டாக்டர் என்ன சொன்னாரு? ஹாஸ்பிட்டல்லாம் போல வயன். டாக்டர் வீட்டுக்கு தான் வந்தாரு. அவர் செக் பண்ணிட்டு, இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுட்டு, டேப்லெட் குடுத்துட்டு போயிருக்காரு. ம். இப்போ ஓகேவா நீங்க? ம். நைட் இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ பெட்டர். அப்படின்னு சொல்றான். அப்ப நைட்லேருந்தே அவனுக்கு ஃபீவர்ன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னமும் கஷ்டமா இருக்கு. டேப்லெட் எது? அப்படின்னு கேட்டதும், அவனும் இது அப்படின்னு சொல்றான். நீங்களும் எடுத்து குடுக்குறீங்க. அவன் சாப்பிடுறான். ஸோ, நீங்க அவன ஒழுங்கா படுக்க வச்சுட்டு, "ஓகே சார். நீங்க ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு ஆஃபீஸ்ல பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக போறீங்க. அப்ப ஜிம் உங்களோட கைய பிடிக்கிறான். நீங்க ஸ்டாப் ஆகி அவன டர்ன் பண்றீங்க. "சாரிடி. மன்னிச்சிரு என்ன. நான் பேசுனது தப்பு தான் ஒயன். இதுக்கு மேலே என்ன தண்டிக்காதடி. என்னால முடியல. நீ இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே பெருசா தெரியல. நீ போனதுக்கப்புறம் என்கிட்ட எல்லாமும் இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுதுடி. இந்த இந்த வீட்டுக்கு வரவே பிடிக்கல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னை உன்னை இழந்ததுக்கு அப்புறம் தாண்டி என் லைஃப்பில் நீ எந்த அளவுக்கு முக்கியமான பர்சன்றது எனக்கு தெரிய வந்தது வயன். நீ 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 இல்லாதப்போ உன்னோட லவ் கிடைக்காத முத்தாண்டி எனக்கு எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. இவ்வளோ நாள் எனக்காக ஒருத்தி பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணேன். ஆனால் அதை நான் புரிஞ்சுக்கவே இல்லையேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வயன். இந்த 4 இயர்ஸில் உன்னை நான் எவ்வளவோ பார்க்க ட்ரை பண்ணேன், பேச ட்ரை பண்ணேன். ஆனால் நீ என்கிட்ட பேசவும் இல்லை. என்னை அப்படியே பார்த்தாலும்
வேறு யாரையோ பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போகிறேன். என்னால் முடியல வயன். ஐ ரியலி மிஸ் யூ அப்படின்னு அவன் டிஎஸோட சொல்கிறான். உங்களுக்கு அது கேட்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. வயன், என்னதான் உனக்கு என் மேலே கோபம் வெறுப்பு இருந்தாலும் எனக்கு ஒன்றுனதும் உன் உன் மனசு துடிச்சதில்ல. எனக்கு எனக்கு இது போதுண்டி. என் என்னை சேர்த்துக்கோ வயன், ப்ளீஸ். அப்போது நீங்கள் அவனோட கையை எடுத்து விட்டுட்டு, சாரி சார், நான் உங்களோட செக்ரட்டரி என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணேன். எனக்கு பழசு எதுவுமே ஞாபகப்படுத்தாதீங்க சார். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கேன். எனக்கு இந்த லைஃபே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. உங்களுக்கும் செம்மையாக ஹர்ட் ஆகுது. சிம்மனுக்கு சொல்லவே வேணாம். அவன் அழுதுகிட்டே படுத்துட்ருக்கான். ஓ, இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் சிம்மன் கிட்ட சைன் வாங்கிட்டு ஆஃபீஸ்க்கு தான் ரிட்டர்ன் போகிறீங்க. அந்த ஃபைலை கொண்டு போய்ட்டு மீரா கிட்ட கொடுக்குறீங்க. அவளும் தேங்க்யூ மேம். அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும் மீரா? கேளு. சிம்மன் சார் எப்படி இருக்காரு? ஓகேவா? நல்லா தானே இருக்காரு? ஹாஸ்பிட்டல் போனாராம்மா? ஏதாச்சும் சாப்பிட்டாரா மேம் அப்படின்னு உங்ககிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்கா. உங்களுக்கே புரியாமல் என்ன இவளுக்கு ஜிம்மன் மேலே ஃபுல்லாக அக்கறை அப்படின்னு நீங்கள் சைலண்ட் அவளே பார்த்துட்ருக்கீங்க. மேம், உங்களை தான் கேட்குறேன். சிம்மன் சார் ஏதாச்சும் சாப்பிட்டாரா? இப்போ எப்படி மேம் இருக்காரு? அப்போ நீங்கள், மீரா என்னாச்சு உனக்கு? அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் நல்லா தான் இருக்கார். அவருக்கு நான் தான் சூப் வச்சு கொடுத்தேன். ஸோ அவர் சாப்பிட்டாரு. நீ அவரை நினச்சி கவலைப்பட வேணாம், சரியா? அப்படின்னு சொல்கிறீங்க. அவள், தேங்க் காட், இப்போ தான் மேம் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது. நல்ல வேலை, சிம்மன் சார் நல்லா தான் இருக்கார். எனக்கு இப்போ ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக போகிறா. மீரா ஒரு நிமிஷம். சொல்லுங்கள் மேம். இல்லை, நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத. என்னாச்சு? எதுக்கு பாஸ் மேலே இவ்வளோ அக்கறையோடு கேட்குறேன்? நீ, ஐயோ மேம், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. உண்மையாகவே எனக்கு ஜிம்மன் சார் மேலே ஒரு அக்கறை தான். ஏன்னா ஆல்ரெடி இவருக்கு இது மாதிரி ஒரு ஐ ஃபீவர் வந்து ரொம்ப சீரியஸான நிலைமைக்கு போயிட்டார் மேம். அதனால தான் இந்த டைமும் ஃபீவர்னு கேள்விப்பட்டதும் எனக்கு அன்றைக்கான மாதிரி நடந்துருமோன்னு பயந்துட்டேன் மேம். மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபீவர் வந்து அப்படி என்னாச்சு? அதுவா மேம், ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி ஜிம்மன் சாருக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூ ஆகிடுச்சு மேம். ரொம்ப ஸ்ட்ரெஸ். எல்லாரையுமே கோவமாக திட்டுவார், கத்துவார். அதுவும் இல்லாமல் அந்த ஸ்ட்ரெஸ்னால அவருக்கு நோஸ்லேருந்து ப்ளீடிங்லாம் கூட வர ஆரம்பிக்கும். நாங்கள் பயந்து என்னாச்சு சார்னு கேட்போம். அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் மீட்டிங் ஹாலில் மயக்கம் போட்டு திடீர்னு விழுந்துட்டார். நாங்களாம் பதட்டமாயிட்டோம். அப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரை தான் வர சொல்லி அவரை செக் பண்ணி பார்த்தோம். அப்போது டாக்டர் சொன்னார், ஸ்ட்ரெஸ்னால தான் இப்படி சரியாக சாப்பிடாம தூங்காமல் இப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறதுனால தான் ஹெல்த் இந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு. அட்லீஸ்ட் இவர் 1 மந்த்தாவது ரெஸ்ட் எடுக்கணும், எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் இருக்கணும்னு டாக்டர் சொன்னார். நாங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம். வீட்டில் இன்ஃபார்ம் பண்ண சொல்லி சொன்னார். நாங்களும் அவங்க வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பாஸ்கிட்டையும் சொன்னோம். ஆனால் அவர் அதெல்லாம் காதிலே வாங்கிக்கல. நெக்ஸ்ட் டேவே ஆஃபீஸ்க்கு வந்துட்டார். நாங்கள் எவ்வளவோ சொன்னோம், ரெஸ்ட் எடுங்க சார், நாங்கள் ஆஃபீஸை பார்த்துக்குறோம் அப்படின்னு. ஆனால் அவர் கேட்கவே இல்லை. எனக்கு ஆஃபீஸ் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கும் அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுனே தெரியல. சாரை நாங்கள் ஸ்ட்ரெஸ் ஆக்காமல் எங்களால் எவ்வளோ பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ பார்த்துக்கிட்டோம். நாங்கள் எல்லாருமே அவர் கூடவே இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அவர் சரியாயிட்டார். ஆனால் திரும்பவும் ஃபீவர்னு கேள்விப்பட்டதும் எங்கே அவருக்கு பழையபடி ஏதாவது வந்துருமோன்னு தான் கொஞ்சம் பயந்துட்டேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறா. அப்போ நீங்கள், அதெல்லாம் அதெல்லாம் இல்லை, அவர் நல்லா தான் இருக்கார். நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத. அவர் நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. மீரா, சொல்லுங்கள் மேம். நான் கொஞ்சம் வெளியே போகணும். நான் வர வரைக்கும் ஆஃபீஸை பார்த்துக்கோ. அப்படி ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் எனக்கு கால் பண்ணு, சரியா? நான் உடனே வந்துடுறேன். ஓகே மேம். நீங்களும் அவகிட்ட சொல்லிவிட்டு அடுத்த செகண்ட் அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஜிம்மனோட வீட்டுக்கு தான் வரீங்க. நீங்கள் ஜிம்மன் ரூமுக்கு போகிறீங்க. ஜிம்மன் ஸ்டில் தூங்கிட்டுருக்கான்.
அவனோட ஃபோreheadல ஹேண்ட் வச்சு பார்க்குறீங்க. அவனுக்கு இன்னமும் சூடா தான் இருக்கு. ஸோ, நீங்க ஒரு வார்மான வாட்டர் எடுத்துட்டு வந்து, கிளாத்த டிப் பண்ணி அவனோட ஃபோreheadல வைக்கிறீங்க. அவன் அந்த சில்னஸ ஃபீல் பண்ணி ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். உங்கள பார்த்ததும் அவனுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கு. அ "ஒயன் நீங்க என்ன பண்ற? சைலண்ட்டா தூங்கு ஜிம்மன்" அப்படின்னு சொல்றீங்க. "அ நீ எப்படி? தூங்கு ப்ளீஸ்" அப்படின்னு சொன்னதும், ஜிம்மன் அதுக்கு மேல எதுவும் பேசாம அவன் தூங்குறான். இப்படியே ஃபியூ ஹார்ஸ் ஸ்கிப் ஆகுது. ஜிம்மன் வேக்கப் ஆகுறான். நீங்க புக் படிச்சுட்டே அப்படி தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. அவன் எழுந்து உங்க மேல இருக்க புக்க எடுத்து கீழ வச்சுட்டு, உங்கள தூக்கிட்டு போயிட்டு பெட்ல படுக்க வைக்கிறான். உங்களுக்கு பிளாங்கெட்லாம் போட்டுட்டு, அவன் ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டான். நீங்க ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு எழுந்து பார்க்குறீங்க. ஜிம்மன் இல்ல. நீங்க பெட்ல இருக்கீங்க. எப்படிடா நம்ம பெட்டுக்கு வந்தோம்ன்னு சொல்லிட்டு நீங்க ஜிம்மன தேடுறீங்க. அப்போ கீழ இருந்து ஒரு சவுண்ட். நீங்க என்னடான்னு போய் பார்க்குறீங்க. ஜிம்மன் குக் பண்ணிட்டுருக்கான். சார் அ நீங்க நீங்க என்ன சார் பண்றீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட கேட்டுருக்கலாம்ல. உங்களுக்கே உடம்பு முடியல. ஏன் சார் இதெல்லாம் பண்றீங்க? நீங்க தள்ளுங்க. நான் குக் பண்றேன். ஒயன் நான் இப்போ நல்லா தான் இருக்கேன். எனக்கு லைட்டா பசிச்சுது. அதுதான் குக் பண்ணலாமேன்னு வந்தேன். சார் என்னை எழுப்பியிருக்கலாம்ல. நான் உங்களுக்கு குக் பண்ணி குடுத்துருப்பேனே. நீ ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருந்த ஒயன். அதனால தான் உன்ன டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு. என்ன சார் பேசுறீங்க? நான் இதெல்லாம் செய்யறதுக்காக தானே இருக்கேன். நீங்க நீங்க போயிட்டு உட்காருங்க. நான் உங்களுக்கு குக் பண்ணி குடுக்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன உட்கார சொல்றீங்க. அவனும் எதுவும் பேசாம போயிட்டு டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டான். நீங்களும் ஃபியூ மினிட்ஸ்ல குக் பண்ணி கொண்டு வந்து அவன்கிட்ட குடுக்குறீங்க. சாப்பிடுங்க சார். நீ சாப்பிட்டியா ஒயன்? ம். நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீயும் எடுத்துட்டு வா சாப்பிடு. இல்ல சார். ஃபர்ஸ்ட்டு நீங்க சாப்பிடுங்க. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஜிம்மனும் எதுவுமே சாப்பிடாம அப்படியே அந்த பிளேட்லேயே கோலம் போட்டுட்ருக்கான். உங்களுக்கு புரியுது. ஸோ நீங்களும் ஒரு பிளேட்ல உங்களுக்கான ஃபுட்ட போட்டுட்டு வந்து அவன் பக்கத்துல உட்கார்றீங்க. நான் சாப்பிட்றேன். நீங்களும் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் தான் ஜிம்மன் சாப்பிட்றான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒயன் சொல்லுங்க சார். ஏதாச்சும் வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்ல ஒயன். இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். நீ என்ன நினச்சு கவலைப்பட வேணாம். சரியா? நீ ஆஃபீஸ்க்கு போ அப்படின்னு சொல்றான். அப்போ நீங்க, இல்ல சார். இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் நான் இங்கே இருந்து உங்கள டேக் கேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நானு ஆஃபீஸ்க்கு போயிட்டு நான் பார்த்துக்கிறேன். நீங்க ஆஃபீஸ நினச்சுலாம் கவலைப்பட வேணாம் சார். நாங்க மீராவ பார்த்துக்க சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஏதாவது அர்ஜென்ட்னா கால் பண்ண சொல்லியிருக்கேன் சார். அவ கால் பண்ணா நான் அப்போ ஆஃபீஸ்க்கு போறேன். இப்போ நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். நீங்களும் இல்ல. மீட்டிங்கும் நாளைக்கு போஸ்ட்போன் பண்ண சொல்லிட்டீங்க. ஸோ, இப்போ நானும் ஃப்ரீ தான் சார். நான் இங்கே இருந்து உங்களுக்கு தேவையானத செய்றேன். நான் எனக்கிட்டலாம் செய்வியா வயன்? செய்றேன் சார். அ என்னால முடிஞ்சா கண்டிப்பா நீங்க எது கேட்டாலும் செய்வேன் சார். அப்படின்னு சொல்றீங்க. அப்போ ஜிம்மன், அப்போ என் வயன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றான். நீங்க ஜிம்மனோட ஐஸ பார்க்குறீங்க. ம். எனக்கு என் வயன் வேணும். என்ன லவ் பண்ண, என்ன கேர் பண்ணிக்கிட்ட, என்ன பாசமா பார்த்துக்கிட்ட என் வயன் எனக்கு வேணும். அந்த வயன எனக்கு திருப்பி குடுப்பியா ஒயன்? அப்படின்னு கேட்குறான். நீங்க அங்கருந்து எழுந்துக்க போறீங்க. ப்ளீஸ் ஒயன். ப்ளீஸ் டி. நீ இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். என்னால இதுக்கு மேல முடியாதுடி. நீ எனக்கு வேணும். ப்ளீஸ். நான் பண்ணது தப்பு தான். நீ என் மேல எவ்வளோ வேணாலும் கோவப்படு. என்ன எவ்வளோ வேணாலும் திட்டு ஒயன். ஆனா ஆனா எனக்கு நீ வேணும்டி. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. இந்த 4 இயர்ஸ் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்டி. ரொம்ப ரிக்ரெட் பண்ணிட்டேன். ப்ளீஸ் டி. எனக்கு நீ வேணும் வயன். என் கூடவே இருப்பியா? ம். இல்ல எனக்கு ஏதாவது ஒன்று ஆனா தான் இப்போ நீ என் கூட இருக்க மாதிரி இருப்பியா? சொல்லுடி. சிம்மன் என்ன பேசுற? எனக்கு வேற வழி தெரியல. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் கூட இருப்பல்ல நீ? லூஸ் மாதிரி பேசாத சிம்மன். உண்மையாக தான் வயன் சொல்கிறேன். எனக்கு ஏதாவது ஆனால் தான் நீ என் கூட இருப்பேன்னா எனக்கு ஏதாச்சும் ஆகட்டும். அது நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிப்பேன்டி. அப்போ அப்போ நீ என் கூட இருப்பல்ல அப்படின்னு அவன் கேட்குறான். அவன் அப்படி கேட்டதும் உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் சும்மா டைட்டாக ஆக்ட் பண்ணிக்கிட்டு பைத்தியமாக பிடிச்சிருக்கு. நீ தானே ஜிம்மன். நான் வேண்டாம். என் லவ், என் கேர் உனக்கு டார்ச்சராக இருக்குன்னு சொன்னேன். அதனால தான் நீ சந்தோஷமாக இருக்கட்டும்னு நான் விட்டுட்டு போனேன். இப்போ திரும்பவும் அதெல்லாம் வேணும்னு கேட்குறேன். நான் என்ன பண்ணுறது ஜிம்மன்? தப்பு தாண்டி. தப்பு தான். எல்லாமே
ஒரு விஷயத்த இழந்ததுக்கப்புறம் தான் புரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தாண்டி என் லைஃப்ல நீ. உன்னை இழந்ததுக்கப்புறம் தாண்டி எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. முடியலடி. நீ இல்லாமல் இருக்க முடியாது வை. என்னை ஏத்துக்கோ வை. ப்ளீஸ் டி. நான் வேணா உன் கால்ல விழட்டுமா? அப்படின்னு அவன் எழுந்துக்க போறான். அதெல்லாம் எதுவும் வேணாம் ஜிம்மன். நான் நான் கூட இருக்கேன். நீங்க அப்படி சொன்னதும் ஜிம்மன் ஹக்க பிரேக் பண்ணிட்டு உங்கள பார்க்குறான். கூட இருக்கேனா? செக்ரட்டரியாவா வயன்? இல்ல. உன்னை லவ் பண்ண வயனா? உன் ஒய்ஃப் வயனா? உன் கூடவே இருக்க ஜிம்மன். நீங்க அப்படின்னு சொன்னதும் ஜிம்மன் உங்கள டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். உண்மையாவா வயன்? ஆ உண்மையா தானே சொல்றேன். என்னை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லல. இல்ல ஜிம்மன். இல்ல. உண்மையா தான் சொல்றேன். நான் மட்டும் நீ இல்லாம சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்கிறியா? இல்ல. உன்னை உன்னை பார்க்காத வரைக்கும் எனக்கு பெருசா எதுவுமே தெரியல ஜிம்மன். ஆனா நான் எப்போ உன்னை பார்த்தேனோ அப்பவே அப்பவே உன் கூடவே வந்துடணும் போல இருக்கு. நீ நீ இல்லாம என்னால் இருக்க முடியலடா ஜிம்மன். கத்தி சொல்லணும் போல இருந்துச்சு ஜிம்மன். என்னால் முடியலடா. ஐம் சாரி. நீ ஏதோ கோவத்தில் சொல்லன்னு கூட தெரியாம நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருக்க கூடாது. ஐம் ரியலி சாரி. இல்லடி. நீ இல்லை. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீ என் மேலே உயிரியே வச்சிருக்கேன்னு தெரிஞ்சும் உன்னோட லவ் கேர் எனக்கு டார்ச்சராக இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். யார் மேலே இருக்க கோவத்தில் உன்னை வாய்க்கு வந்தபடிலாம் நான் பேசிட்டேன்டி. அதனால தான் உனக்கு பிடிக்காம என்னோட சந்தோஷத்துக்காக என்னை விட்டுட்டு போனேன். எனக்கு புரியுது வையன். நான் தாண்டி தப்பு. என்னை மன்னிச்சிரு வையன். இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி எதுவும் பேசவும் மாட்டேன், நடந்துக்கவும் மாட்டேன் வையன். என்னை நம்புடி. என்னை நம்பு. நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜிம்மனோட சிக்ஸை ஹோல்ட் பண்ணி உன்னை உன்னை நம்பாமையா ஜிம்மன் இவ்வளோ தூரம் எங்கே வந்திருக்கேன் சொல்லு. இங்கே பாரு ஜிம்மன். உன் முன்னாடி என்ன தான் உன்னை பிடிக்காத மாதிரி உன்னை வெறுக்கிற மாதிரி நான் ஹேக் பண்ணாலும் என் மனசு முழுக்க இப்போ வரைக்கும் நீ மட்டும்தான் இருக்க தெரியுமா? நானும் உங்ககிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகி வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பை தேடி போகணும்னு நினச்சேன். ஆனால் இதில் முடியல. உன்னை ரீப்ளேஸ் பண்ண என்னால் முடியல ஜிம்மன். யூ ஆர் தி ஒன்லி ஒன் ஃபார் மீ. என்னால் யாரையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியல. யாராலையும் உன்னை மாதிரி என்னை பார்த்துக்கவும் முடியாது. உன்னை மாதிரி யாராலையும் என்னை கஷ்டப்படுத்தவும் முடியாது ஜிம்மன். என்ன ஆனாலும் இனிமேல் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் ஜிம்மன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்மனுக்கு இது கேட்கும் போது என்ன சொல்கிறதுனே தெரியல. அவன் அப்படியே உங்களோட சிக்ஸை ஹோல்ட் பண்ணி உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜிம்மனோட கிஸ்ஸை ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு இது எப்படி சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் 2 பேரும் மிஸ் பண்ணுறத அந்த கிஸ் மூலியமாகவே காமிக்கிறீங்க. 2 பேர் கண்ணில் இருந்துமே டியர்ஸ் நான் ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருக்குது. கிஸ் அவ்வளோ டீப்பாக பேஷனேட்டாக போகுது. ஜிம்மன் அப்படியே உங்களை சொஃபாவில் லேயாக வச்சுட்டு உங்கள் மேலே ஹோவர் ஆக்குறான். அப்படியே கொஞ்சம் க்ளோஸாக வரான். நீங்கள் அவனை அப்படியே ஸ்டாப் பண்ணுறீங்க. என்னடி உனக்கு உடம்பு சரியில்லை ஜிம்மன், ஃபஸ்ட்டு நீ சரியாக்கு, அதுக்கப்புறம் ஏய் நான் நல்லா தாண்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களோட நெக்கு ஷோல்டர்னு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களும் சிரிச்சிட்ருக்கீங்க. ஓகே மிஸ், இந்த ஒன் சாட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இன்னொரு ஒன் சாட்டில் உங்களை எல்லாருமே மீட் பண்ணுறேன். அது லவ் யூ ஆல். பாய்.